ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஐயில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்டாக 3 விஷயங்கள் பற்றி எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுத்துருந்தாங்க. அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எஸ்பிஐ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு 6th ஏப்ரல் அன்னைக்கு வேலெட்டை 0 பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் அந்த பேங்க்லேருந்து நம்ம எஸ்பிஐ சைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு கேட்கவே இல்லை. ஸோ மேபி அது மண்டே கேட்பாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வேலெட் 0 ஆகாது. யாரெல்லாம் உங்கள் டீமில் அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ மண்டே வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு வேளை டியூஸ்டே கேட்டாங்கன்னா டியூஸ்டே வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ எப்போ கேட்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி சண்டே, அதனால் இன்றைக்கி கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ மண்டே கேட்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வேளை கேட்டுட்டாங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு 0 பண்ணி வேலெட் எல்லாமே கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டும் 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேஞ்ச் பண்ண சொல்லிங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வேலெட்டை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ண முடியல, சஸ்பெண்டில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் ஐடி பெண்டிங்கில் இருக்கோ இல்லைனா உங்கள் ஐடி லாக்கில் இருந்தாலோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கெல்லாம் ஐடி ஆக்டிவேட் இருக்கோ அவங்களுக்கு தான் வேலெட் 0 ஆகும். ஆக்டிவேட்டே இல்லாமல் வேறு எந்த பெண்டிங்கோ சஸ்பெண்ட்லேயோ இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, வேலெட் 0 ஆகாது. பட் ஆக்டிவில் இருக்குது, ஐடியை ஓப்பன் பண்ண முடியல, இன்வேலிட் கண்டிஷன் வருது. பாஸ்வேர்ட் கரெக்டாக தான் போடுறோம், பட் எங்களுக்கு ராங்னு வருது. ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெக்கவர் பண்ணலான்னு பார்த்தா ஃபர்காட் பாஸ்வேர்டு எங்களுக்கு வரமாட்டுக்கு, மெயில் வரமாட்டுக்கு அப்படின்னு இருக்கிற பர்சன்ஸ் நீங்கள் எல்லாருமே ஸோ என்னோட சேர்த்து மீதி உள்ள 16 கமாண்டர்ஸ் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நேம் இது, என்னோடய ஸ்டாஃப் ஐடி இது. ஸோ என்கிட்ட வேலெட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஏன்னா அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இன்வேலிட் கண்டிஷன் வருது, பாஸ்வேர்ட் ராங்னு வருது. ஸோ எனக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொடுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. யாராவது ஒரு கமாண்டருக்கு கொடுத்தா போதும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் சண்டே சங்கர் சார் உங்களுக்கு நைட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஐடி ஆக்டிவில் தான் இருக்குது, பட் என்னடா ஐடி ஓப்பன் பண்ண முடியலங்கிற பர்சன் மட்டும் கமாண்டருக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பியாண்டோ குளோபல் சர்வீஸஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ITR 1 ரிலேட்டடாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அதை ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஸோ எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொன்ன பிறகு தான் அங்கே போய் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு எஸ்பிஓட வேலை என்ன அப்படின்னா, அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறது, ஒரு கம்பெனி பற்றி ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. ஸோ அங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நம்ம எஸ்பிஓவில் சொல்லுவாங்கிறது கிடையாது. ஸோ ஒன் டைம் நீங்கள் அதை ஜாயின் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பியாண்டோ குளோபல் சர்வீஸோ இனி வரப்போகிற ஏதாவது ஒரு சர்வீஸ் எஸ்பிஓவில் வருது அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணதும் அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்களோ தெரிஞ்சுக்கோங்க. அது எப்போவுமே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொன்னப்பறம் தான் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நமக்கு ரீஃபண்ட் அண்ட் விட்ராவல் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ விட்ராவல் அமௌண்ட் உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் எண்ட்குள்ளே எல்லாருக்குமே சேர்ந்துடும். ஸோ எப்போ நம்ம பேங்க் கூட கனெக்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து அமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது கூடவே ரீஃபண்ட் அமௌண்ட்டையும் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட் அமௌண்ட் யாருக்கெல்லாம்னா, 10ஆம் தேதி வரைக்கும் sbotm@gmail.comக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனோட மெயில் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரீஃபண்ட் அமௌண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஐடியும் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். சஸ்பெண்ட் ஆனவங்க எல்லாருக்குமே இந்த மந்த்க்குள்ளே, ஏப்ரல் மந்த் எண்ட்குள்ளே உங்களுக்கு சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ விட்ராவல் பற்றியும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கும் ஸோ இந்த மந்த் ஆயிரும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ரீஃபண்ட் வேணும்னு கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் மந்த் கூட இருக்கலாம், மே மாதம் கூட உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்காங்களோ அவங்களுக்கும் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறவங்களோட அமௌண்ட்டுக்கும் ஆன இன்ஃபர்மேஷன். இனி சொல்ல போகிறது, யாருக்கெல்லாம் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண விருப்பம் இருக்கோ அவங்களுக்கும் ரீஃபண்ட் தரதா சொல்லியிருந்தாங்க. அந்த ரீஃபண்ட் எப்போ ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, ஜூலை மந்த் எண்டுக்குள்ளே, மேக்ஸிமம் ஜூன் மந்த்லேயே ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யாருக்கெல்லாம் எஸ்பிஓ கன்டினியூ பண்ணணும் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு வர ரீஃபண்ட் அமௌண்ட் ஜூலை எண்ட். ஸோ ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கும் அஃபிலியேட்டில் இருக்கிற ஒர்க்குக்கும் வர்ற அமௌண்ட் ஏப்ரல் எண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவும் குழப்பம் வேண்டாம்.
நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கிற மேஜர் டவுட் என்ன அப்படின்னா, எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் இனிமேட் தான் கொடுக்க போகிறாங்க. அது என்னங்கிறத நோட்டீஸ் போர்டில் கவனமாக கவனித்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.